ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சரான ஏவா வேலு இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டில் நடந்திருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய சோதனை அப்படின்றது பல முன்னாள் அமைச்சருடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். ஆட்சி காலம் முடிகிற அந்த ஒரு லாஸ்ட் மினிட்லயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல துறைகள்ல, குறிப்பா பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறையில ஆரம்பிச்சு மீன்வளத்துறை, மின்சாரத்துறை வரைக்கும் பல துறைகள்லயுமே வந்துட்டு பல டெண்டர்களை வாரி வழங்கி இருந்துச்சு திமுக கவர்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். தாவேகா கவர்மெண்ட் வந்தோடனே அவங்க சொன்ன முதல் விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாங்க மக்கள் பணம் அப்படின்றத உருவா கூட தொட மாட்டோம், ஊழல் பண்ண மாட்டோம், அதே மாதிரி தொட்டவங்களையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான ஒரு அறிவிப்பு அப்படின்றத வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிவிப்பினுடைய முதல் படியா, முதல் டார்கெட்டா தான் ஏவா வேலுல இருந்து அந்த மிஷின் ஆன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். திமுக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் முகங்கள்ல ஒருத்தர் ஏவா வேலு அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலை மட்டும் இல்லாம நடந்து முடிஞ்ச 2026 எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட அவர் கண்காணிப்புல 25 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கி இருந்துச்சான் திமுக. வெல்த்தியான ஃபேமிலி அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட பொதுப்பணித்துறையில எக்கச்சக்கமான ஊழல், கரப்ஷன், கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்ட ஆட்டம் தான் திருவண்ணாமலை தொகுதி இருக்கு இல்லையா. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தொகுதிகள்ல வெறும் 2ல மட்டும்தான் திமுக ஜெயிக்க முடிஞ்சிருந்துச்சு. 5ல அதிமுகவும் 1ல தாவேக்காவும் வின் பண்ணிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் அவர்ல இருந்து தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கி இருக்கு தாவேக்கா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. யார் இந்த ஏவா வேலு, அவருடைய பின்னணி என்ன, அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னதான் வந்துட்டு ஏவா வேலு அவர்களுடைய அரசியல் ஆரம்பம் அப்படின்றது அதிமுக இருந்தாலும் எம்ஜிஆருடைய மறைவுக்கு அப்புறமா ஜானகி அணி, பாக்கியராஜ் ஆரம்பிச்ச கட்சியில கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லி வட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்தவர் திமுக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அரசியல்ல ஒரு நிலையான இடம் அப்படின்றது அவருக்கு கிடைச்சு. அதுலயும் குறிப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2001, 2006ல அவர் பிறந்த இடமான தண்டராம்பட்டுல நின்று ஜெயிச்சிருந்தாலும் கூட அதுக்கப்புறமா 2011ல இருந்துதான் திருவண்ணாமலை தொகுதி இருக்கு இல்லையா, அங்க போட்டியிட ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். 11, 16, 21 அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா ஹேட்ரிக் அடிச்சு அதுக்கப்புறமாவும் அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி வந்துட்டு கலைஞர் இருக்கார் இல்லையா, முன்னாள் முதலமைச்சரான கலைஞர், அதை தாண்டி முன்னாடி முதலமைச்சரான அந்த ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பலருக்குமே நம்பிக்கைக்குரிய ஒருவர்ல எப்பயுமே ஏவா வேலுவனுடைய பெயர் அப்படின்றது இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அள்ளி கொடுக்கிற மகராசை அப்படின்னு சொல்லிட்டு திமுக வட்டாரங்களே பேசக்கூடிய அளவுக்கு பணத்தை ஒரு பொருட்டாவே அவர் மதிச்சது கிடையாது. கட்சி நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, இல்ல பொதுக்குழு ஏற்பாடு, அதை தாண்டி மாநாடு அப்படின்னு சொல்லி எது இருந்தாலுமே அதுல ஏவா வேலுவனுடைய பங்கு குறைஞ்சது 20% இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருந்த சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் மேல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உத்தண்டியில இருந்து திருவான்மையூர் வரைக்கும் வந்துட்டு மேம்பாலம் அப்படின்றது கட்டுறதுக்கான ஒரு டெண்டரை போன டைம் கொடுத்திருக்காங்க அவங்க கவர்மெண்ட்ல. அந்த மேம்பாலத்தை கட்டுறதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா ஓவராலா வந்துட்டு அந்த மேம்பாலம் 13.3 கிலோமீட்டர், 13 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்குவோம். ஒரு கிலோமீட்டருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 158 கோடி ரூபாய் வேல்யூவேஷன் போட்டு 2100 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டுக்கு அப்ரூவ்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வரைக்கும் வந்துட்டு பிரச்சனை கிடையாது, அப்ரூவ்டு கொடுத்த வரைக்குமே. பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஎம்கேனுடைய பீரியட் முடிஞ்சு இப்ப டிவிகே வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது தான் பெர் கிலோமீட்டருக்கு வந்துட்டு 11 கோடி ரூபாய் மார்க்கெட் வேல்யூவோட எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்படி வந்துட்டு கிலோமீட்டருக்கு 11 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 13 கிலோமீட்டருக்கு வந்துட்டு அது என்ன ஆகுறது, கிட்டத்தட்ட 143 கோடி ரூபாய் பக்கம் வருது. அப்ப இந்த 140 கோடி ரூபாய் அப்படின்றது எங்க போச்சு, யாருக்கு போச்சு அப்படின்றத விசாரிக்கிறதோட மட்டும் இல்லாம
அந்த ஒரு டெண்டரையே ரத்து பண்றாங்க தாவேகா அப்படின்னே சொல்லலாம். சோ பொதுவா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா வேல்யூவேஷன் காட்டப்பட்ட 11 கோடி ரூபாய் எங்க போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அமைச்சர்கள் ஆரம்பிச்சு அடிமட்ட ஊழியர்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே கமிஷன் அப்படின்றது போயிருக்கும் இல்லையா. சோ அப்ப வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டெண்டரை எடுத்த அந்த நிறுவனத்துக்கிட்ட இப்ப உங்க டெண்டர் வேணாம், நாங்க வந்துட்டு அதை கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனம் வந்துட்டு உங்களுக்கு கமிஷனா, அதாவது வந்துட்டு நாங்க மேம்பாலத்தை கட்டிட்டு உங்களுக்கு காசு தரோம் அப்படின்றதெல்லாம் இப்ப எந்த அரசியல்வாதியும் ஒத்துக்கிறது கிடையாது, எந்த அரசியல் கட்சியும் ஒத்துக்கிறது கிடையாது. யார் 20% தரீங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு டெண்டர் அப்படின்றதே வெளிப்படையா சொல்லப்படுறதுனால இப்ப அவங்க உள்ள போட்டிருக்கக்கூடிய பணம் என்ன ஆகும் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப அமைச்சர் மட்டும் சேர்த்து மாட்டினா பரவாயில்ல, அமைச்சரே அந்த 11 கோடி ரூபாய் கிலோமீட்டருக்கு வரக்கூடிய அந்த ஒரு 11 கோடி ரூபாயை அந்த அமைச்சர் மட்டுமே எடுத்துக்கிட்டாரா அப்படின்றதும் ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறியா முன்வைக்கப்படுது. சோ அமைச்சர்கிட்ட அந்த ஃபண்ட் வந்துச்சுன்னா அதுல இருந்து பார்ட்டி ஃபண்ட், அதாவது கட்சி நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை ஒதுக்கணும். அதை தாண்டி கட்சியினுடைய தலைமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதியை ஒதுக்கணும். அதை தாண்டி உயரதிகாரிகள்ல இருந்து எல்லாத்துக்கும் அப்ரூவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதியை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலருக்குமே இந்த நிதி போயிருக்கிறதுனாலதான் அந்த நிதி எங்க போச்சு, அது சம்பந்தமான ஃபைல்ஸை தேடுங்க அப்படின்னு சொல்லிதான் ஏவா வேலு இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுல இந்த ரைடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஏவா வேலு வீட்டுல இந்த ரைட் நடந்தது வந்துட்டு பல மூத்த அமைச்சர்களுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு, வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றத்துல வச்சே நீங்க கோயில்களை கமர்ஷியலா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உதவுற மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்னா எதுக்கு வந்துட்டு பார்க்கிங்லாம் வந்துட்டு நீங்க ஸ்டைலிஷா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்ற மாதிரியான கேள்விகளை இந்நாள் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ், முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபு முன்னாடி கேள்வியா வச்சிருந்தாரு. அது விவாதமாகவும் வெடிச்சிருந்துச்சு. இது மட்டும் இல்லாம போன பீரியட் ஆட்சியில் இருக்கும் போதே KN நேரு அவர்கள் மேல கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. பொன்முடி மேல இருக்கக்கூடிய கேஸா இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜி மேல இருக்கக்கூடிய கேஸா இருந்தாலும் சரி, இப்படி திமுக அமைச்சர்கள் மேல லஞ்ச ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு அப்படின்ற மாதிரியான கேஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதனுடைய ஆரம்ப புள்ளியா தான் அடித்தளம் யாரு, ஆணிவேர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மற்ற எல்லாத்த விடையும் ஏவா வேலு கிட்ட இருந்து ஆரம்பிச்சோம்னா அந்த பேஸ்மெண்ட், அந்த அடித்தளம் இருக்கு இல்லையா, அது ஆட்டம் காணும் அப்படின்ற கணக்குல தான் ஏவா வேலு மேல கை வச்சு இந்த மிஷினை ஆன் பண்ணிருக்கு தாவேகா அப்படின்னு சொல்லப்படுது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரி பல அமைச்சர்கள் வீட்டுல ரைடு நடக்கும் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். இன்னைக்கு ஏவா வேலு வீட்டுல, நாளைக்கு எந்த முன்னாள் அமைச்சர் வீட்லயோ அப்படின்னு சொல்லிட்டோம் அரசியல் களம் அனல் பறக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பாய் பாய்.